வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேயர்களும் கொரோனா கொடியிருக்கும். இன்னைக்காக சார் என்ன சொல்றாரு பார்ப்போம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான் இப்போ துபாயை தாக்கி இருக்கு. ஏற்கனவே நம்ம போன வாரத்துல பார்த்திருந்தோம், அமெரிக்காவை ஈரான் நேரடியா தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எப்போ நடக்கும் சார்? ஆக்சுவலி ஈரான் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சில குழப்பங்களை ஏற்படுறதுக்கான வழி பண்ணது. அது இல்லாமல் சின்ன கண்ட்ரி, இது இல்லாமல் சவுதி, இல்லைன்னா லெபனான், இல்லை ஓமன், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கத்தார், இதுங்கெல்லாம் சஃபராக போகுது. நம்ம படிக்க சொன்ன சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டை போட்டுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போது. இப்போ இந்த சின்ன சின்ன கண்ட்ரிகள் சண்டையினால் சில குழப்பங்கள் ஏற்பட போது. மெயினாக துபாய்க்கு பிரச்சனை இருக்குது. ஸோ மெயினாக இந்த துபாய்க்கு பிரச்சனை இருக்கிறதா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 20ஆம் தேதி வரைக்குமே ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு நிலைமை ஏற்பட போது. ரொம்ப உஷாராக இருங்க. இது இல்லாமல் ஒரு மெசேஜ் அடிக்கணும்னு அடிக்காது. பட் அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பத்தினால்தான் இந்த பிரச்சனையை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இவங்களால எவ்வளோ விஷயங்கள் பண்ணி இவங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த தடவை ரொம்ப ரோடு லெவல், குழந்தைகள், எவ்வளோ பசங்க, எவ்வளோ மக்கள் எவ்வளோ இறந்துருக்காங்க. நிறைய இது இப்போ வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காம இருக்குது, தேவையான உணவுகள் கிடைக்காம இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே அதிகமாகுது. அதனால தான் அவங்க இந்த பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மெதுவாக இதோட விஷயங்கள் வெளியே வரலாம். இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்க தான் நல்லது. மெயினாக துபாய் மக்கள், துபாய், கத்தார் அண்டு சவுதி, இந்த 3 மக்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை செய்கிற ஆட்களும் ரொம்ப கவனமாக இருங்க. சில ஆளுங்கள் நம்மளால் முடியலன்னா வந்துடுங்க. ஸோ இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தான் ஆகப்போகுது. பெருசாக ஆகி செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் குறையும். இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றத சொல்கிறார். கடந்த வாரங்களில் பேரிடர் பற்றி கேட்டிருந்தப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க 2 இடங்களில் காட்டுத்தீ ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே செர்பியாவில் பயங்கரமான காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் எந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சார்? பர்டிகுலராக ஆஸ்திரேலியா, அது இல்லாமல் நியூசிலாந்து, அது இல்லாமல் 2 யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மலைகள், இது எல்லாமே காட்டு தீகள் காடுகள் ரொம்ப தீப்பற்றி எரிய போகுது. இந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சூடு அதிகமாகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரியில் நிறைய பேர் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க வேறு. என்னென்னா அந்த சூடு தாங்க முடியல. இந்த சூடு இன்னும் அதிகமாக போகுது. இந்த மாதமும் சரி, திரும்ப அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இன்னும் சூடு அதிகமாகிடும். ஸோ சூடு அதிகமாக இருக்கிறதால மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. நமக்கு உணவு வழிமுறைகள் கவனமாக இருக்கணும். இந்த உணவுகள் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. ஃப்யூச்சரில் நம்ம உணவுகளை பார்த்துக்கணும். எல்லாமே இந்த காட்டு தீனால் வயநாடு இல்லை கோத்தகிரி, இல்லைனா வயநாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், கண்டிப்பாக வயநாட்டில் திரும்ப ஒரு பெரிய மலைச்சரிவு இருக்குது. ஸோ இந்த மலைச்சரிவு இருக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மழை வர்றதுனால மக்கள் ரொம்ப டூர் அங்கே போகிறது, நிறைய விஷயங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி ஏரியாக்கள் நிறைய வானிலை அறிக்கைகளை சில விஷயங்கள் சொல்கிறப்ப அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஸோ அதனால் நிலையை கேட்டுக்கினே கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதுக்கான வழிகள் போங்க. நானும் இந்த வழியை சொல்கிறேன். இந்த வழிகளையும் கேட்டுக்கினே சில வழிகள் பண்ணுவீங்க. நம்மளாக போய் உயிரை மாண்டுக்க வேணாம். அங்கே இருக்க மக்களும் கொஞ்சம் உஷாராக மலைப்பகுதியில் இருக்கவங்களும் வாழன்னு பார்த்துக்கோங்க. நிறைய இடத்துல பேரிடர்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக எபோலா வைரஸ் பாதிப்பு அதிகரிச்சிருக்கு. காங்கோவில் கிட்டத்தட்ட 5000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலையும் இந்த வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக டெல்லி, மும்பை, கர்நாடகா, தமிழ்நாட்டில் எங்கன்னா ஒரு 1-2 வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. டெல்லியிலையும் மும்பையிலையும் அதிகமாக வரும். இந்த கண்ட்ரி இல்லாமல் யூரோப் கண்ட்ரி, அது இல்லாமல் இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இல்லைனா சைனா, இதில் கொஞ்சம் பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராவல்ஸ்னால வரும். நிறைய ஏர்போர்ட்டு போயிட்டு வரக்கூடிய
ஃப்ளைட்டு இதனால சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த நோய் பரவின்னு இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் பயணம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் தான் வரணும், அது மாதிரியா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் தான் இது வந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுக்கு மருந்து இருக்குது, பிரச்சனை கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே எடுக்கக்கூடிய அந்த மருந்து எடுத்தாவே போதும். ஆனால் என்ன ஒரு தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பெரிய ஆபத்து இல்லை, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆபத்து இல்லை. ஆனால் டெல்லி இந்த மும்பைலாம் கொஞ்சம் நிறைய ட்ராவலர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்லலாம். அதே மாதிரி பெங்களூர்லேயும் வந்து H1N1 அப்படின்ற அந்த பன்றி காய்ச்சலால் 500 பள்ளி மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பரவக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கண்டிப்பாக பரவும். அதெல்லாம் பள்ளி மாணவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் ஏற்கனவே படிக்கிற சொன்னேன், சின்ன சின்ன பசங்களுக்கு வழி வரும், சின்ன சின்ன பசங்களுக்கு சில நோய்கள் ஏற்பட போது ரொம்ப இந்த மாதிரி அந்த பசங்களுக்கு அது பர்டிகுலராக 10லேருந்து 15 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்றி காய்ச்சல் நோயை வந்து அதிகமாக பரவி இருக்கிறது இந்த பசங்களுக்கு தான். ஸோ இந்த ஸ்கூல் பசங்க போகிற பசங்க பேகு வழி டெய்லி சுத்தம் பண்ணிக்கிறது, சாப்பிட்ற உணவுகள் சுத்தம் பண்ணிக்கிறது, அந்த பாக்ஸ்லாம் வந்து கழுவாமல் வழி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரவிடும். ஸோ சும்மா தொட்டாவே இது பரவக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த தடவை உணவு வழிமுறைகளை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பிள்ளைகளுக்கு வந்து தேவையான விஷயங்கள் கொஞ்சம் காப் வந்தால் கூட வேணாம், ஸ்கூல் வேணாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் இல்லை மருத்துவத்தில் போய்ட்டோ அது எக்ஸாம் அவங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதுக்கான வழி பண்ணிங்கன்னா நல்லாயிடும். அப்படி பண்ணால் கண்டிப்பாக நம்ம காப்பாற்ற முடியும் எல்லாத்தையும். இப்போது பரவக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. மழையில் இன்னும் கொஞ்சம் கர்நாடகாவில் அதிகமாக பரவும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றத சொல்கிறார். பர்டிகுலராக இந்த 1.5 மாதத்துக்கு அந்த நோயில் கொஞ்சம் அவதிப்பட்டு குறைஞ்சிடும். ஓகே சார், இப்போது ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மழைக்காலமும் தொடங்கிடுச்சு. சென்னை இந்த வருட மழைக்கு தாக்கு பிடிக்குமா? சொல்கிறார். ரொம்ப பிரச்சனை இருக்குது. இந்த தடவை மழை பயங்கரமாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி 14ஆம் தேதிக்குள்ளே 4 நாள் ஒரு மழைகள் ஏற்படும். அதோட வழிகள் இருக்குது. ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருந்தது 2வது வாரத்துலேருந்து நமக்கு சரியான மழைகள் இருக்குது. ரொம்ப அதிகமான மழை இருக்குது. இந்த மழை பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் பகுதி, சென்னையில் வெள்ளம் போல் இருக்கும். சென்னை புறநகர பகுதி, தென் மாவட்டங்கள் முழுதும், இந்த தென் மாவட்டங்கள் முழுதும் மழை இருக்கும். திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் மழை இருக்கும். அது இல்லாமல் எப்போவுமே வருஷம் நமக்கு ஆபத்தான ஒரு நாள் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மழைகள். ஆனால் இந்த தடவை நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை காத்திருக்கு. அந்த மழை தென் மாவட்டங்கள் முழுதும் இருந்தாலும் இந்த தடவை மழை பெரிய வெள்ளத்தை உருவாக்கி ரொம்ப மேகங்களை உருவாக்கி நிறைய வானிலை அறிக்கைகள்லாம் பிரச்சனையாகி சென்னையிலையும் இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி பகுதிகள், அதாவது திருநெல்வேலி, ராமேஸ்வரம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில் இதில் இருக்கக்கூடிய இடத்துல சில நம்ம இருக்கக்கூடிய இந்த என்ன சொன்னேன்னா நாகப்பட்டினம் இந்த இடத்துல வந்து மிதக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த நிலை வரத்துக்கான வாய்ப்புகள் அந்த நிலையில் இருக்குது. ரொம்ப பர்டிகுலர் ராமேஸ்வரத்தில் ரொம்ப அதிகமான மழைகள் ஏற்பட போடும். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடும், இன்னொன்று ஒரு கண்ட்ரிக்கும் போயிடும். அந்த மாதிரி நிலைகள் அதிகமான மழை இருக்குது. இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த தடவை மழை இருக்குது. அதுவும் இந்த 14ஆம் தேதிக்குள்ளே விநாயகர் சதுர்த்திக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குன்றதை சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கான்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வருது சார். ஸ்ரீலங்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக இப்போ இருக்கவர் நல்லா பண்ணுறார். இப்போ இருக்கக்கூடிய அதிபர், அந்த கண்ட்ரியோட அதிபர் நல்ல ஒரு வழியை பண்ணுறார். நல்ல பலன்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய இடத்துல கடன் வாங்கி, கவர்மெண்ட்டில் கடன் வாங்கி, அது இல்லாமல் வெளி கண்ட்ரிலலாம் கடன் வாங்கி இந்தியாவிலே கடன் வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறாங்க, பெரிய அளவில் டெவலப் பண்ணுறாங்க. ரெண்டாவது சைனா அதோட டெவலப்மெண்ட்டில் வந்து முதன்மை கொடுத்துருக்கு. மூணாவது வந்து டூரிசம். இந்த டூரிசத்தை பெருசாக டெவலப் பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரியில் இருக்க அத்தனை பேரும் உள்ளே வரணும். அது இல்லாமல் ஹை ரைஸ் பில்டிங்ஸ்,
நிறைய ஹைரைஸ் பில்டிங்கை டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ் போல் சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் வந்து பண்ணுறாங்க. நிறைய வந்து கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறாங்க. பெரிய டெவலப்மெண்ட். ஆனால் இந்த பேரிடர் கொஞ்சம் இருக்குது. இந்த நீர் வரத்தும் இந்த நீர்னாலையும் ரெண்டாவது மழைனாலும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் நாளைக்கு ஏற்படும். 2028 வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் அவங்க தாக்கு பிடிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைமே பெரிய மழை வந்து ரொம்ப ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. இந்த தடவை அந்த மாதிரி மழைகள் இருக்குது. ஸோ ஆனால் பயம் விட வேணாம். இதை தாக்கு பிடிச்சி வழி பண்ணுறப்போ அவரோட டெவலப்மெண்ட் நல்ல நிலைமை வரும். ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள் போல், அதாவது சிங்கப்பூர், மலேசியா போல் ஒரு ஈக்குவல் கொடுக்கறதுக்கு ஒரு 5 வருஷத்தில் அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். ரோட் லெவலில் பெரிய டெவலப்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸ்ரீலங்கா பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இது ஏன் கேட்டேன் அப்படின்னா, நிறைய நேயர்கள், தமிழ்நாட்டு நேயர்கள் வந்து ஸ்ரீலங்கா பற்றிய எதிர்காலத்தை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் கேட்டிருந்தோம். ஓகே சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டார் வார் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஏன்னா ரீசெண்டாக கூட விண்கற்கள் மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டார் வார் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். ஸ்டார் வார் இருந்தது. ஒவ்வொரு அதாவது நட்சத்திரத்துக்குள்ளே வரக்கூடிய மோதல்கள், இந்த நட்சத்திரத்துக்கு கூட வரக்கூடிய மோதல்களில் தான் இந்த ஸ்டார் வார் சொல்லுவாங்க. ஸோ இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் பலவிதமான நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பலவிதமான வழிகள் இருக்குது. பல உருவாக்கக்கூடியது, ஆத்மாவை உருவாக்கக்கூடியது, ஆத்மாவோட செயல், ஆத்மா அங்கேருந்து வரக்கூடிய செயல்லாம் வந்து நிறைய புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியா சில வாரில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திர கோள்கள் மோதக்கூடிய தன்மைகள் ஏற்படும். இந்த நட்சத்திர தன்மைகள் ஒன்று பார்க்குறப்போ அங்கேருந்து நெருப்பு துளிகள் வந்து நமக்கு பொறி போல் வெளியே வர்றதும், அந்த பொறி போல் வரக்கூடியது. ஏன்னா இது வந்து யாருக்கும் ஆபத்து இருக்காது. மக்கள் வந்து இது மாதிரி ஆபத்து வரும்னு சொல்ல, ஆபத்து கிடையாது. இது நடுவானிலே வந்து அதெல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் இந்த ஸ்டார் வார் நடக்க தான் போகுது. இந்த ஸ்டார் வாரில் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி, ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து போவாங்க. இது இல்லாமல் ஒரு பிளானட்டை, ஒரு நெருப்புக்கோள் எது கூட பார்ப்பாங்க. இந்த நெருப்புக்கோள்லாம் இருக்கா அப்படின்னு அந்த காலத்தில் நெருப்புக்கோள் இருந்தது, அது இருந்ததுலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரியா வருதா அப்படின்றது இதெல்லாம் வரப்போகுதுன்றதை இந்த சயின்ஸ் சொல்லும். இந்த சயின்ஸில் வந்து நாசாவில் எல்லாமே வெளிப்படுத்துவாங்க. ஒரு நெருப்பு பந்து வந்து அந்த ஒரு பிளானட்டை வந்து இடிக்கிற மாதிரியே போய் எல்லாருமே அந்த பிளானட்டை வந்து பயப்படுற மாதிரியா உலகமே இதனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அந்த நிலையை வரப்போ அதை எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த பிளானட் அப்படியே மூவ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். எல்லார் கண்ணுக்குமே எல்லாருமே ஒரு இது விஷயம்னா அதை பார்க்கக்கூடிய நிலைமை இந்த நாசா வெளியிடும். இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ இந்த 2028 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வார் தான் நிறைய இருக்குன்றதை சொல்கிறார். இந்த ஃபுல்லாக அஸ்ட்ரானமி ஆராய்ச்சி தான் மிகப்பெரிய ஒர்த்தாக இருக்கும். மிகப்பெரிய வழிகள் நிறைய எல்லாமே வந்து ஒரு ரிவர்ஸ் வரும். அந்த ரிவர்ஸில் எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு போகக்கூடியது இந்த 2027 2028 இருக்குன்றதை சொல்கிறார். ஸ்ரீலங்காவுடைய எதிர்காலம் பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவினுடைய எதிர்காலமும் எப்படி இருக்கும் அதை பற்றியும் சொல்லிடுங்க. சிங்கப்பூரில் ஒரு புது கட்சி வந்திருக்கு. இந்த புது கட்சி வந்திருக்கிறதால பெருசாக டெவலப் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இவி வெஹிக்கிள் ஆக்கிட்டாங்க. டோட்டலாகவே எல்லாமே இவி வெஹிக்கிள். ஸோ எந்த ஒரு வண்டியுமே வந்து எல்லாமே இவி வெஹிக்கிள். அது பொல்யூஷன் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பொல்யூஷனே இல்லாத ஒரு வழி பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்னும் அட்வான்ஸாக போகக்கூடிய நிலைமை. எப்படி இதெல்லாம் ஃபாஸ்ட், ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டு, எப்படிலாம் பண்ணணுமோ அதை சிங்கப்பூர் வந்து இப்போ பண்ணின்னு இருக்குது. ஸோ அந்த பண்ணின்னு இருக்கிறதுனால அவங்களோட வேல்யூ ஏறப்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஈக்குவல் லெவல் வரக்கூடிய அவங்களோட டாலர்ஸ் இருக்கும். இப்போவே ஏறின்னு இருக்குது, இன்னும் ஏறப்போகுது. இன்னும் வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஏறும். அங்கே வந்து சிங்கப்பூர் வந்து மிகப்பெரிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி, வாழக்கூடிய ஒரு நிலைமை, செயல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துக்கூடிய இன்னும் அட்வான்ஸாக போயிடும். எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும், வேறு வழி கிடையாது. அந்த கண்ட்ரியோடனால அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் அங்கே வாழறதுக்கு சில வழிமுறைகள்லாம் பண்ணால் நல்லா இருக்கலாம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது. அது வந்து ஒரு கேட்டகரியை உருவாக்கக்கூடிய நிலைமை, ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்தில் மலேசியாவில் வந்து நல்ல வழி கிடைக்கும். நிறைய பேர் தான் எக்கனாமிக் க்ரோத் கொஞ்சம் குறையுது.
இந்த எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணணும். எக்கனாமிக் க்ரோத்துனால இன்னும் அவங்க டாலர் வேல்யூ வந்து ஏறாமல் இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. இனிமேட்டு அவங்க டாலர் வேல்யூ ஏறும், ஆனால் எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் சில மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றங்கள் எதிர்பார்த்தாங்கன்னா வழி கிடைக்கும். ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம். இந்த காமதேனு சிலை அதை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாமா? அப்படி வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் சார்? காமதேனுன்னா ஒரு அர்த்தம் வந்து சுரபி, சுரந்துனே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது தான் அந்த சுரபி. அந்த சுரபி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், சுரபி வந்து உற்பத்தி ஆகினே இருக்கிறதுனா அந்த உற்பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை தான் நம்ம லக்ஷ்மின்றோம். ஸோ அந்த லக்ஷ்மி எப்போயுமே வந்து இருக்கக்கூடிய நிலைமை அதுதான் மகாலட்சுமியாக இருக்குது. அந்த மகாலட்சுமி நமக்கு எப்போயுமே வந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால தான் அதுதான் சுரபியாக இருக்குது. அந்த சுரபியாக இருக்கக்கூடிய காமதேனுவை தான் நம்ம வேணும். அந்த காமதேனுவில் அதில் வரக்கூடிய ஒரு ரேடியஸ் அது சுற்றி வர சொல்ல, அதில் வரக்கூடிய ஒரு ரேடியஸ் வந்து நமக்கு உடம்புல படுது. அது பட சொல்ல சில நோய்கள் வழிகள் தீக்குது. அது இல்லாமல் தாய்க்கு அடுத்த பால் வந்து பசும்பால் தான். நம்ம பசும்பால் சொல்ல முடியாது, எல்லா வகையான இருக்கக்கூடிய அந்த காமதேனுவோட பால் தான் நம்ம சாப்பிட்றோம். எல்லா குழந்தைகளும் ஒவ்வொரு மனிதனுமே அதை எடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அது சுரபியாக அந்த பால்ன்றது அந்த காலத்துலேயே நம்ம ஒரு மகாலட்சுமிக்கு உயர்ந்தது. அதனால தான் ஒரு வீட்டில் எடுத்தால் கூட அந்த பால் வந்து பொங்கி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு நம்ம கட்ட சொல்லியோ இல்லை புது வீடு உள்ளே போக சொல்லியோ கிரகப்பிரவேசம் பண்ண சொல்லியோ நம்ம வழி பண்ணுறோம். அந்த மாதிரியே பண்ணக்கூடிய நிறைய தான் நம்ம அந்த காமதேனு. அதனால தான் பசு எடுத்து அந்த வீட்டில் நம்ம வழி பண்ணுறோம். அதனால் வீட்டில் வளர்க்குறதோ பசுவோ இல்லை பசுவை தானம் பண்ணுறதோ இல்லை பசுவை நம்ம வழி பண்ணுறதோ அந்த பசுக்கு நமக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணுறதோ இதெல்லாம் நமக்கு உகந்தது. முதல்ல மனசாந்தி கொடுக்கும், மன வழிகள் கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை தீர்க்கிறப்போ இந்த காமதேனு பூஜை பண்ணுறது நல்லது. மெயினாக உங்களுக்கு எடுத்தால் இந்த லக்ஷ்மி நோம்பு வரும். இந்த லக்ஷ்மி நோம்பு எடுத்திங்கன்னா மெயினாக வந்து வரலட்சுமி நோம்பு. இந்த வரலட்சுமி நோம்பில் நிறைய வந்து பெண்கள் வந்து தன் கனவுக்கோசரம் வளையல் வழி எல்லாத்தையும் போட்டுக்கின்னு நம்ம வழி பண்ணக்கூடிய நன்மையை அந்த பூஜையிலையும் இந்த காமதேனு சேர்த்தா இன்னும் நல்லது. அந்த காமதேனு ஒரு பலனை பெரிய வழியை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குன்றதை சொல்கிறார். நம்ம வந்து வழிபாட்டையும் வச்சுக்கலாம், வீட்லேயே ஒரு சின்ன சிலை போல வச்சு அந்த காமதேனுக்கு விளக்கேற்றதோ அதுக்கான வழி பண்ணுறதோ லக்ஷ்மி குறையாமல் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஆதி காலத்தில் நம்ம இதெல்லாம் காட்டியிருக்காங்க. இதை வணங்குறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறார். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த நாகதோஷம் வந்து நீங்குவதற்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? நாகதோஷம்ன்றது பலவிதமான இருக்குது. அதாவது சர்பதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த சர்பதோஷம் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல ராகுவோ இல்லை 2ஆம் இடத்துல கேதுவோ 8ஆம் இடத்துல ராகுவோ இல்லை 8ஆம் இடத்துல கேதுவோ உட்கார்ந்தாலும் சர்பதோஷம் ஆகிடும். இந்த சர்பதோஷம் உட்கார சொல்ல ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று கல்யாணம் ஆகாது, ரெண்டாவது அவங்களுக்கு வந்து தொல்லைகள் இருக்கும், அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், மூணாவது வந்து உடல் ரோகத்தை கொடுத்துரும் சிலருக்கு. அதனால் சில ஜாதகத்தில் வந்து ராகு கேது பார்த்தா பிற்காலத்தில் இவங்க ரோகம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றத்துக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அது செயல்பாடு இல்லை. இந்த ராகு கேதுன்றது உண்மையான வழிபாடுக்குரியது. ஸோ தெய்வ வழிபாடுக்குரியது. அந்த தெய்வ வழிபாடுக்குரியதுனால தான் இந்த 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ராகு கேதுகள் அமைஞ்சால் அவங்களோட மனசு நிலைகள் மாறும் அப்படின்ற நிலையை இந்த மாற்றத்துக்கு தான் இந்த சர்பதோஷ வழிபாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. மெயினாக இந்த சர்பதோஷ வழிபாடுகள் நம்ம பண்ணணும்னா நீங்கள் காலாஸ்திரிக்கு தான் போகணும். காலாஸ்திரியில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடில் மெயினாக நீங்கள் பண்ணுறப்போ அங்கே ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க. ராகு கேதோட ஸ்தலமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் அம்மன் அங்கே இருக்க அம்மனுக்கு வந்து எப்போவுமே அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா அம்மனோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கயிறு வந்து நாகத்தை கட்டி வச்சுருக்கோம், 2 தலை நாகம். அது ஒரு காலத்தில் வந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகமே அந்த ஃபுல்லாகவே வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து துணி போட்டு இது பண்ணுறாங்க. அதில் வயிற்றில் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நாகத்தை, அதனால தான் அந்த அம்பாள் அந்த நாகத்தை எடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது. அது அந்த தோஷத்தை பரிகாரத்தை வாங்கக்கூடிய தெய்வமாக இருக்குது. அதை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கர்நாடகா இருக்கக்கூடிய குக்கி சுப்பிரமணியம்
அங்கே குக்கி சுப்பிரமணியம் முருகர் அந்த நாகத்தோட வழியில் இருக்கிறதுனால அவருக்கு பண்ண சொல்ல அந்த வழிபாடுனால அந்த நாகம் அவங்கள தோஷம் வந்து சபதோஷம் விட்டு போயிடும். இது இல்லாமல் நம்ம வந்து ஐடல் சில்வர் ஐடலில் நாகத்தை உருவாக்கி நீங்கள் ராமேஸ்வரமோ இல்லைன்னா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியோ இல்லை இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், இந்த சமுத்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த பிரதானப்பற்ற இருக்கக்கூடிய ஓலி வாட்டர்ஸ், அதாவது என்ன சொல்லானுங்கன்னா இந்த தண்ணி எந்த விஷயத்தையுமே வாங்கிக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியாக இருக்கக்கூடிய முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம தலையில் வச்சு முக்கி ஏந்தான் அந்த சில்வர் ஐடில் முக்கி ஏந்து அதை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 3 வாட்டி 4 வாட்டி முக்கி ஏந்திட்டு அதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணாவோ வழி பண்ணாவோ நம்ம தோஷம் நம்ம உடம்புலேருந்து வெளியே போயிடும். ஸோ அந்த தண்ணியை நம்மளோட தோஷத்தை எடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. இந்த நாகதோஷத்தை செய்கிறதுனால இதுவும் மெயினாக சில இடத்துல பஞ்சமி அன்னைக்கு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வருஷத்தில் ஒரு நாள் வரும் நாகபஞ்சமி. இந்த நாகபஞ்சமிக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்க அந்த தோஷமே நிவர்த்தி ஆகிடும். அதில் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் தீரும்னு சார். தீபாவளிக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி கழிச்சு 5வது நாள், ஸோ அந்த அமாவாசை அன்றைக்கி வர 5வது நாள் வந்து நாகபஞ்சமி வரும். அந்த நாகபஞ்சமி ஒருத்தர் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிரச்சனைகள் தீரும். வாழ்நாள் முழுவதும் சர்பத்தோட வழி. அது இல்லாமல் பணம் ரோகம் இது ரெண்டுமே நமக்கு பிரச்சனையாகக்கூடாது. இந்த பண ரோகத்தை வந்து இந்த ராகுக்கு இது பண்ணும். அந்த இந்த பண ரோகம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பூஜைகள் பண்ணுறது தான் ஆதி காலத்திலே இதை வழிபாடாக வச்சுருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். எந்த டிவி நேரிலும் கோடான கொடையிலும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.